ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சின்ன கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நார்மல் பேஸ் போட்டுட்டு மேலே கிராஸ்கட் மெத்தடில் போடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு ரோல் 2 ரோல் அந்த 3 ரோல் அந்த மாதிரி வச்சு நார்மல் பேஸ் போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போது ஒயர் அளந்துக்கலாம். 1 2 3 4 5 6 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே கட் பண்ணிக்கலாம். மொத்தம் 16 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 6 அடியில் 16 ஒயர்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயர் ஒரு விரல் அளவு கம்மியாக வச்சுக்கணும். கட்டோடு இருக்கிறதுல அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இது பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். அந்த மாதிரி விரலை வச்சு பிடிச்சிக்கோங்க. அந்த இடத்துல இருந்து கட்டில் இருக்கிற ஒயரை வச்சுட்டு 2ஆக மடித்ததில் கீழே வரைக்கும் கொண்டு வந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே வைக்கணும். அடிப்பக்கம் இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்து மேலே வைங்க. அதே மாதிரி இங்கே சைடில் ஒரு விரல் அளவு கம்மியாக அளந்து விட்டது அடியில் இருக்கும். அந்த ஒயரை அந்த ஹோல்ஸில் விடுங்க. மேலே வலது கை பக்கம் பாருங்கள், கட்டோடு இருக்கிறது இருக்கும். அடியில் தான் அந்த அளந்த ஒயர் இருக்கும். அதை தான் அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்துருக்கணும். இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 16 ஒயரும் ஜாயின் பண்ணும்போது மட்டும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சைடில் பார்த்திங்கன்னா ஒரு விரல் அளவு கம்மியாக விட்டுருக்கேன். இப்போ வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்கணும். இப்போது அடுத்தது இன்னொரு ஒயரை எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க 2வது ஒயர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், வலது கை பக்கம் இந்த பக்கம் இருக்கும் கட்டோடு இருக்கிறது. சமமாக மடிச்சுக்கோங்க. மடித்தாச்சு. இப்போ வலது கை பக்கம் இருக்கிறத மடிங்க. மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டணும். மாட்டிட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை பாருங்கள், இப்படி எடுத்து மேலே வைக்கணும். அடியில் இருக்கிற ஒயரை அந்த லூப்புக்குள்ளார விடணும். அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிடும். அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் மீதி எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. 16 ஒயரும் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா ஒயரையும் போட்டாச்சு. மொத்தம் 16 போட்டிருக்கோமான்னு எண்ணிக்கோங்க. சைடில் போகுதில் அந்த ஒரு விரல் கம்மியாக அந்த அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். கட்டோடு இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாச்சு. இப்போது அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம். சைடில் போகிற ஒயர் அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளந்து பின்பக்கம் வச்சு பிடிச்சிக்கணும். இப்போது மேலே போகிற அந்த ஃபஸ்ட்டு ஒயரை மடிக்கணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. மேலே போகிறத மடிச்சுட்டு இதை மாட்டுங்க. மாட்டிட்டு அந்த மடித்தது கீழே தொங்கும், அதை மேலே வைங்க. மேலே வச்சுட்டு அளந்து விட்ட ஒயர் பாருங்கள் அடிப்பக்கம் இருக்கும். அதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். 2வது லைன் ஆரம்பித்தாச்சு. இப்போ மடிச்சுட்டு பாருங்கள், கட்டோடு இருக்கிறத மடிக்கிறோம். மேலே போகிறத சுற்றணும். அதை சுற்றிட்டு கட்டோடு இருக்கிறத இப்படி மேலே வச்சுட்டு அந்த சுற்றின ஒயரை அந்த ஓட்டையில் விட்டுட்டு இழுக்கணும். அவ்வளோதாங்க. இதே மாதிரியே நீங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுட்டு வாங்க. லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு அதை எப்படி அளந்து கட் பண்ணி விடுறது அப்படின்னு சொல்கிறேன். இதே போலவே பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்தாச்சு. போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்த லைன் ஆரம்பிக்கணும். அதே போல் சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. அளந்துட்டு மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு மாட்டிட்டு போடுங்க. 2வது லைன் எப்படி போட்டோமோ அது மாதிரி தான் இந்த லைனும் போடுறோம். இப்போது அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 2 லைனையும் சேர்த்து நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணது, அடுத்த 2வது லைன் போட்டோம். அந்த 2ஐயுமே சேர்த்து இந்த சைடில் போகிறத ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க அடையாளத்துக்கு. இப்போ இந்த மேலே அந்த முடிச்சுக்கும் மேலே 3 லைன் நீங்கள் போடணும். போட்டு அளந்து கட் பண்ணி விடணும். அந்த மாதிரி இப்போ பாருங்கள், போட்டு நீட்டமாக அளந்து கட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு விரல் அளவு கம்மியாக அளந்து கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி 3 லைன் போட்டிருக்கோம். அந்த 2 முடிச்சு போட்டது இல்லாமல். இப்போ அப்படியே பின்பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த சைடும் நம்ம 3 லைன் போடணும். இந்த சைடில் போகிற ஒயர் அளவு பாருங்கள் அளந்துக்கோங்க. அளந்துட்டு அதை எப்பயும் போல் அப்படியே போட ஆரம்பிக்கணும்.
இப்போது அந்த சென்டரில் முடிச்சு போட்டது 2, முடிச்சு போட்டது இல்லாமல் இந்த பக்கம் 3, அந்த சைடு 3, ஒரு பக்கம் 3, இன்னொரு பக்கமும் 3, அந்த மாதிரி போட்டிங்கன்னா 6, அந்த முடிச்சு போட்டதோடு சேர்த்தா 8 லைன் நமக்கு வந்துடணும். பேஸ் வந்து 8 லைன் இருக்கணும். பாருங்கள், இப்போ போட்டாச்சு. அந்த முடிச்சுக்கும் 2 லைன் முடிச்சு போட்ட லைனு, அது இல்லாமல் இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 வந்திருக்கும். 8 லைன் பேஸ் வரணும், அவ்வளவுதான். இப்போது அந்த சென்டரில் இருக்கிறத முடிச்சியே எடுத்து விட்டுடலாம், அது தேவையில்லை, அது அடையாளத்துக்கு போட்டது. இப்போது மேலே போட ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த ஆரஞ்சு ஒயர் பாருங்கள், இவ்வளோ ஒயர் இருக்குது. நீங்கள் வெறும் ஒரு கட்டு தான் ஒயர் வச்சுருக்கீங்க, வேறு கலர் ஒயர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆரஞ்சு ஒயரை கூட போட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஈஸியாக புரியும், அதனால் இந்த கருப்பு கலர் வச்சு போடுறேன். நீங்கள் எங்கள்கிட்ட ஒரே கலர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரஞ்சே நான் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இந்த கருப்பு ஒயரை மேலே போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒயர்லேருந்து போட ஆரம்பிக்கலாம். அப்படியே ஒரு 4 நாட் போடணும். ஃபஸ்ட்டு நாட் போட்டுட்டோம். இப்போ 2வது, 3வது போடுறேன். இப்போது அடுத்து 4வது, 4 நாட் போட்டாச்சு. இப்போ 4 முடிச்சு மட்டும்தான் போடணும். அந்த கருப்பில் 4 போட்டுட்டு அது பக்கத்தில் போகுத ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். அதாவது மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விடுங்க. பாருங்கள், 4 போட்டாச்சு. இப்போ அடுத்தது போடலாம். அதே மாதிரி தான் நீட்டமாக மேலே போகுதில்ல, அந்த ஒயர் அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு அது பக்கத்தில் இருக்கிறதுலேருந்தே ஆரம்பிக்கணும். இதே மாதிரி 4 நாளாக நீங்கள் பிரித்து போடணும். அதாவது நல்லா மேலே போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு 4 போட்டோம், போட்டுட்டு அதே மாதிரியே மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுட்டோம். அதன் பிறகு அது பக்கத்துலேயே அடுத்தது வருதில்ல ஆரஞ்சு ஒயரு, அதிலிருந்து ஆரம்பித்து பாருங்கள், நல்லா மேலே போகிற ஒயர் அளவு அளந்து விட்டு போட்டிருக்கோம். அடுத்ததும் 4 போட்டுட்டு மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விடணும். இது மாதிரி நீங்கள் 4 நாளாக போடணும். பிட்டு பிட்டாக போட வேண்டியது இருக்கும். பாருங்கள், தனித்தனியாக இப்படி 4 நாளாக போட்டிருக்கேன். இதே மாதிரியே நீங்கள் பாருங்கள், இன்னும் இந்த இடத்துல ஒன்று, அடுத்த நாளுக்கும் போடணும். அதே மாதிரி இந்த நாளுக்கு போடுங்க. சைட்லேயும் 2 டைம் வரும், 4 நாள் வரும். 8 போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 4 நாள் வரும். அதே மாதிரி இந்த சைடு 4 நாளாக பிரித்து போடுங்க. இந்த சைடும் அதே மாதிரி போடுங்க. நான் சுற்றிலும் இதே மாதிரி 4 நாளாக பிரித்து பிட்டு பிட்டாக போட்டு கட் பண்ணணும். போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி திருப்பிக்கிட்டு இந்த பக்கமும் 4 நாள் போடணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிட்டு பிட்டாக பாருங்கள், 4 தனியாக, இந்த 4 தனியாக, இது தனியாக. இதே மாதிரியே இந்த பக்கமும் பாருங்கள் போட்டிருக்கேன். அந்த 4 கட் பண்ணி விட்டது இல்லாமல் சைடில் பாருங்கள், இந்த பக்கம் 4 போட்டிருக்கோம் தனித்தனியாக. இதே மாதிரியே நான் காட்டுறேன் பாருங்கள், 2 டைம் அந்த இடத்துல வந்திருக்கு. இதே மாதிரியே சுற்றிலும் போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, அந்த கருப்பு ஒயர்களை மட்டும் 2 தனித்தனியாக இருக்கும், அந்த 2 ஒயரையும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும், அதை போடுங்க. இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், வலது பக்கம் பார்த்து 1, இடது பக்கம் பார்த்து 1, இந்த கருப்பு ஒயரை மட்டும் போடணும். இந்த பக்கத்து கருப்பு ஒயரையும் அந்த கருப்பு ஒயரை சுற்றி அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க. இப்போது இதே மாதிரி சுற்றிலும் பாருங்கள், அந்த கருப்பு ஒயருங்கள் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். அந்த இடத்துல மட்டும் பாருங்கள், ஐங்கோண வடிவத்தில் தெரியும். 4 மூலையிலையும் சமமாக தெரியும். இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் ஐங்கோண வடிவத்தில் தெரியும். அதாவது அந்த கேப்பை சுற்றி 5 நாட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றும் வேண்டாம், இந்த மாதிரி கருப்பு ஒயரை மட்டும் ஒன்றோட ஒன்று போடுங்க. இப்படி பாருங்கள், இப்படி பிரித்து இருக்குல்ல, பிட்டு பிட்டாக போட்டிருக்கோம். அதை போட்டால் தான் ஜாயிண்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி சுற்றிலும் ஃபஸ்ட்டு இந்த கருப்பை போட்டுகிட்டே வந்துடுங்க எல்லா இடத்துலையும். ஒரு பக்கத்துக்கு பாருங்கள், இந்த பக்கத்தில் இடையில 3, கார்னரில் இந்த பக்கம் 1, அந்த பக்கம் 1 வரணும். மொத்தம் 5 வரும் அந்த கார்னரில் சுற்றி. இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் போடுறேன், அது இல்லாமல் சென்டரில் 1 வருது பாருங்கள். இப்போ போடுறேன் பாருங்கள், அந்த இடத்துல 1 வரும். இதே மாதிரி நம்ம 4 நாளாக பிட்டு பிட்டாக போட்டிருந்தோம்ல, அந்த கருப்பு ஒயர்களை மட்டும் சேர்த்து சுற்றிலும் போட்டுருங்க. பாருங்கள், இந்த இடத்துல இந்த சைடும் அதே மாதிரி தான் போடணும். இதே மாதிரி 4 பக்கமும்
எங்கெங்கெல்லாம் அப்படி 4 நாளாக பிட்டாக இருக்கோ எல்லாமே பாருங்கள் நான் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள் இந்த இடத்துலையும் போட்டிருக்கேன். இந்த நான் சொல்கிற இந்த ஸ்டெப்லாம் போட்டுட்டா அடுத்தடுத்து நீங்கள் ஈஸியாக போட்டுற முடியும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ மேலே போகிற இந்த ஆரஞ்சு ஒயரு 4 போகுதில்ல, அதில் ஃபஸ்ட்டு 2 சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. அடுத்த 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு. இப்போது இந்த 2 போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி அந்த 2லேருந்து பாருங்கள் ஒயர் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது, சாஞ்சி இருக்குது பாருங்கள். இப்படி 2 போட்ட பிறகு அந்த 2லேருந்தும் இந்த பக்கத்தில் ஒரு ஒயர், அதிலேருந்து ஒரு ஒயர் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த இடத்துல ஒரு நாட்டு 3 போட்டாச்சு நம்ம. இப்போது இதே மாதிரியே பாருங்கள் அடுத்ததுலேயும் ஒவ்வொரு கேப்லேயும் ஒவ்வொரு அந்த கருப்பு முடிச்சிக்கும் பக்கத்தில் 4 ஒயர் போகும். அந்த 4 ஒயரில் ஃபஸ்ட்டு 2 ஒயர் சேர்த்து ஒரு முடிச்சியும் அடுத்தது 2ஐயும் சேர்த்து ஒரு நாட்டும் போட்டுடணும். இப்போ இந்த மாதிரி போட்ட பிறகு அதிலிருந்து ஒன்று மேலே ஒன்று ஒரு ஒயர் சாயும். அந்த சாஞ்சி இருக்கிற இடத்துல ஒரு நாட்டு. இதே மாதிரி சுற்றிலும் போடுங்க. பாருங்கள் எல்லா இடத்துலையும் போடணும். இப்போது எல்லா இடத்துலையும் பாருங்கள் அது மாதிரியே போட்டுட்டேன், காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி போட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் போட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த கருப்பு ஒயர் பாருங்கள் இந்த மேலே சாஞ்சி இப்படி இருக்குது, ஒன்று மேலே ஒன்று இப்படி சாஞ்சி இருக்குது. இப்போது இந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டாச்சு. மறுபடியும் பாருங்கள் அதே ஒயர் பாருங்கள் அந்த இன்னொரு ஆரஞ்சு ஒயர் மேலே சாஞ்சி இருக்குது, அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுருங்க, 2 போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ இந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இந்த கருப்பு ஒயர், அது நேராக இருக்குது பாருங்கள், அதுக்கப்புறம் போட முடியாது, கிராஸ் ஆனால் மட்டும்தான் போடணும். இப்போது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் இந்த கருப்பு ஒயரை இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு நாட்டு, அந்த பக்கம் ஒரு நாட்டு, அந்த கருப்பு ஒயர்லேருந்து இப்படி வரணும். இப்போது இந்த பக்கத்தில் போடுறேன். அதாவது அதை சுற்றி பார்டர் மாதிரி வரும் உங்களுக்கு. அந்த ஆரஞ்சை சுற்றிலும் அந்த கருப்பு ஒயரை வச்சு ஒரு ரவுண்டு வரணும். சுற்றிலும் வந்துட்டு மேலே ஒரு கருப்பு நாட்டு வந்துடும். இப்போது இந்த சைடு 2 இந்த சைடு 2 கருப்பு ஒயரை வச்சு போட்ட உடனே அப்போது அந்த கருப்பு ஒயரும் இந்த கருப்பு ஒயரும் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும் பாருங்கள். அந்த இடத்துல ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது. அந்த கிராஸ் ஆகிறது 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ரன்னிங் ஒயர் இல்லாமல் ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். அது சுற்றிலும் இப்போ பார்டர் மாதிரி உங்களுக்கு வருது. அதே மாதிரியே எல்லா சைடும் உங்களுக்கு வரும். நான் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இன்னொரு கருப்பு ஒயர் பாருங்கள் அந்த நாட்டில் இருந்துருக்கா, அது பாருங்கள் இந்த பக்கம் சாயுது. அப்போ இந்த 2 இடத்துலையும் 2 முடிச்சு போட்டுருங்க. இப்போ 1 போட்ட பிறகு அந்த கருப்பு ஒயர் இன்னமும் அந்த இன்னொரு மேலே சாயும், இன்னொரு ஆரஞ்சு ஒயர் மேலே சாஞ்சிருக்கும். அந்த இடத்துல 1 போட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் போடணும். இப்போது அந்த பக்கம் நேராக இருக்கும் அதுக்கு மேலே. இப்போ இதை கொண்டு வந்தால் தான் கிராஸ் ஆகும். இப்போ நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப்ஸு புதுசாக போடுறவங்களா இருந்தால் நான் சொல்கிற ஸ்டெப்ஸு என்னென்ன எது போட்ட பிறகு எதை போடணுமோ அது மாதிரி சொல்லி கொடுக்குறேன்ல, அதே மாதிரி போடுங்க. அப்படி போட்டுட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக மேலே போடும்போது புரிஞ்சிடும். ஏற்கனவே கூட போட தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் கருப்பு முடிச்சில் வந்து இப்படி நின்றுச்சு. நம்ம மேலே முடிக்கும் போதும் இது மாதிரி தான் முடிக்கணும். அதனால் நீங்கள் இந்த மாதிரியே போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள் சுற்றிலும் அதே மாதிரி போட்டுட்டேன். ஒரு கருப்பு நாட்டு வர மாதிரி நிப்பாட்டியாச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையும். இப்போது இதே மாதிரி நீங்களும் இது வரைக்கும் போடுங்க. அடுத்தது பாருங்கள் இந்த இடத்துல ஆரஞ்சு கலரு ஒயரு, வலது கை பக்கம் இருந்து 2 ஒயர், இடது கை பக்கம் இருந்து 2 ஒயர் வருதா. அந்த 2 ஒயரில் ஃபஸ்ட்டு கிராஸ் ஆகிறது பாருங்கள். இந்த பக்கத்துலேருந்து 1, இந்த பக்கத்துலேருந்து 1, இப்படி 4 ஒயர் கிராஸ் ஆகும். இப்போது இந்த இடத்துல 4ல் ஃபஸ்ட்டு அந்த கருப்புக்கும் மேலே பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு நாட்டு, இதை போடுங்க. ஃபஸ்ட்டு 1 மேலே 1 கிராஸ் ஆகுது, அந்த இடத்துல 1 போடுங்க. இப்போ இது போட்ட பிறகு இதிலேருந்து வர 2 ஒயரும் பாருங்கள் இந்த பக்கம் 1 சாஞ்சி இருக்குது. அப்போது அந்த இடத்துல 1 போட்டுடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இப்படி கிராஸ் ஆகுது, இந்த இடத்துல 1 போடுங்க. இப்படி போட்ட பிறகு இப்போ இதிலேருந்து வர ஒயர் பாருங்கள் 1 மேலே 1 அந்த இடத்துல சாஞ்சி இருக்குது, கிராஸ் ஆகுது, அந்த இடத்துல 1. இப்போது 4 முடிச்சு உங்களுக்கு வந்திருக்கும். ஆரஞ்சு கலரில் 4 முடிச்சு வந்துடும். வந்த பிறகு இப்போ இந்த கருப்பு ஒயரை வச்சு நம்ம கீழே சொல்லி கொடுத்தேன்ல அதே போல் அந்த 4 முடிச்சுக்கும் சுற்றிலும்
அந்த கருப்பு ஒயரை வச்சு வரணும். அதாவது நம்ம 4 நாளாக பிட்டாக போட்டு கொண்டு வந்தோமே அந்த ஒயர் வரும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த கருப்பு ஒயரை வச்சு இந்த இடத்துல 2 நாட்டு வந்துடும். சாஞ்சி இருக்குது, ஏன்னா அந்த மேலே அது சாஞ்சி வருது, கிராஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் ஒன்று போடுறோம். இப்போது இதே போல் நீங்கள் சுற்றிலும் போட்டுட்டு அடுத்தடுத்த ரவுண்டும் அதே மாதிரியே வரணும். இப்போ இது வந்து ஈஸியாக புரியும். இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி தான் 4 நாட்டு வந்து அதை சுற்றிலும் இந்த கருப்பு வரணும். அதே மாதிரி தான் சுற்றிலும் உங்களுக்கு வரும். 1 2 போட்டோம், அதுக்கப்புறம் 1 போட்டோம் ஆரஞ்சில். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், சொல்கிறேன் இன்னொரு டைம். அந்த கருப்பு முடிச்சுக்கும் மேலே வர அந்த ஆரஞ்சு ஒயர் ஒன்று மேலே ஒன்று சாயும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 1 போடுங்க. இப்படி போட்ட பிறகு அதிலிருந்து 2 ஒயர் சாஞ்சிருக்கும். அந்த சாஞ்சி இருக்கிற ஒயரில் வலது கை பக்கம் 1, இடது கை 1 போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி போட்ட பிறகு இதிலேருந்து அந்த ஆரஞ்சு ஒயர் ஒன்று சாஞ்சிருக்கு, ஒன்று மேலே ஒன்று, அந்த இடத்துல 1 போட்டுருங்க. அவ்வளோதான். 1 2 1 அப்படின்னு வந்துடுது. அவ்வளோதான். இப்போ வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும், இந்த பிளாக் ஒயரை வச்சு நீங்கள் சுற்றிலும் போட்டுட்டு வந்துடணும். இப்போது அடுத்ததும் அதுக்கு மேலே போடணும், ஹைட்டு போடுறதுக்கு திரும்பவும் அதே மாதிரி போட்டு அந்த கருப்பில் கொண்டு வந்து ஒரு டாட் மாதிரி கருப்பு 2 கருப்பு ஒயரும் மீட் பண்ணுற இடத்துல போட்டுடணும். இந்த இடத்துல 1 இதே மாதிரி தான் போட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டே வரும்போது அந்த ஒயர் வந்து ஹைட் ஆகிடும். இப்படி 4 வந்து அதை சுற்றிலும் அந்த மாதிரி பார்டர் மாதிரி வேறு என்ன கலர் கொடுக்குறீங்களோ அது வரும். இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக சுற்றிலும் அது மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைனும் அது மாதிரி தான் போட்டணும். இப்போ இந்த கார்னரில் பாருங்கள், சொல்கிறேன். இந்த கார்னர்லேயும் பாருங்கள், இந்த இடத்துல அப்படி தான் வரும். எல்லா இடத்துலையும் அப்படி தான் வரும். நம்ம 4 நாளாக பிரித்து தானே போட்டிருக்கோம். இனிமேல் அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதே மாதிரி நீங்கள் அப்படியே ஹைட்டாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இனிமேல் சுற்றிலும் இந்த மாதிரி எங்கெல்லாம் கிராஸ் ஆகுது, பெருக்கல் குறி மாதிரி ஒன்று மேலே ஒன்று சாயுதோ அங்கெல்லாம் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் போட்டுற முடியும். கூட போட்டு வியாபாரம் பண்ணுறவங்களும் ஈஸியாக இதை போட்டுற முடியும். இதே மாதிரியே வரும். மேலே முடிக்கும் போதும் உங்களுக்கு சொருகிற அளவுக்கு ஒயர் இருக்கிற வரைக்கும் போட்டுக்கிட்டே வரணும். இப்போ அடுத்தது 3வது ரோ எப்படி போடுறதுன்னா அதே செட்டாக தான் போடணும். இந்த மாதிரி போடுங்க. இப்போ இங்கே 2வது 4 நாட்டு வந்தது எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே போல் தான் இது மாதிரியே உங்களுக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு சொருகிற அளவுக்கு கொஞ்சம் ஒயர் வர வரைக்கும் ஹைட்டு வந்து போட்டுருங்க. நீங்கள் வேறு வேறு கலர்ஸ் வச்சு கூட போடலாம். நம்மளதில் 3 ரோல் வரைக்கும் கூட வச்சு போட்டிருக்கோம். ப்ளைனாக ஒரே கலர் வச்சு கூட நம்ம பெரிய கூட மார்க்கெட் கூட போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதாவது 28 ஒயர் கட் பண்ணி அந்த மாதிரி கூட போட்டிருக்கோம். பெருசாக கூட போட்டிருக்கோம். அதே மாதிரி 1 ரோல் வச்சு 2 ரோல் வச்சு அந்த மாதிரி தனித்தனியாக போட்டிருக்கோம். மினி பேஸ்கெட்டும் இந்த மாதிரி டைப்பில் கிராஸ் கட்டில் போட்டிருக்கேன். எது வேணுமோ நீங்கள் பார்த்து அதை போட்டுக்கலாம். 2 ரோல் வச்சு லஞ்ச் பேஸ்கெட்டு கூட போட்டிருக்கோம். எல்லாமே ரொம்ப ஈஸியாக போட்டுற முடியும். இதே மாதிரி சுற்றிலும் போட்டுங்க. பாருங்கள், இப்போ போட்டுட்டு வந்துட்டேன். மேலே இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க. எனக்கு வந்து அந்த 4 நாளாக வர்றது வந்து 2 4 5 6 இது வந்திருக்கு. 4 நாளாக வர்றது. கீழே அந்த 3 வந்துச்சுல்ல, அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளது மட்டும் 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 வந்திருக்கு பாருங்கள். கிராஸாக எண்ணும்போது எல்லா இடத்துலையும் அது 6 வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ தூரம் போட்டுக்கோங்க. இப்போ சொருகிறப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த கருப்பு இருக்குல்ல, அது போட்டதுலேயே சொருகக்கூடாது. அதுக்கும் கீழே 2வதுல சொருகணும். அதாவது சைடாக சொருகணும், கிராஸாக சாய்வாக சொருகணும். ஃபஸ்ட்டு அந்த நுனி பகுதியில் உள்ள கருப்பு ஒயர் 2ஐயும் சொருகிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் அந்த ஆரஞ்சு ஒயரை சொருகணும். ஒரு ஒயர் சொருகியாச்சு. இப்போ அடுத்தது இந்த ஒயரை பாருங்கள், இந்த பக்கம் அப்படியே மடக்கி கீழே அதுக்கும் கீழே இருக்க லைனில் சொருகிறேன். 2வது லைனில் சொருகிறேன்.
அந்த போட்ட லைன்லேயே சொருகுனிங்கன்னா அந்த முடிச்சு பிரிஞ்சிட்டு வந்துடும். அதுக்கும் கீழே இருக்க லைனில் 2வது இதில் சொருகணும். அது வந்து கொஞ்சம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகிட்டு அந்த ஒயரை கட் பண்ணிடணும். மீதி எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த ஆரஞ்சு ஒயரை அது ஃபஸ்ட்டு அந்த மேலே புள்ளி மாதிரி இருக்கிற அந்த கருப்பு வந்து 2 பக்கமும் சொருகிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் மீதி இருக்கிற ஒயர்களை சொருகணும். எப்பயுமே சைடில் போகுதில்ல அந்த ஆரஞ்சு ஒயர் 2ஐயும் அதுக்கு பிறகு தான் சொருகணும். ஃபஸ்ட்டு பிளாக் சொருகிட்டு அதன் பிறகு ஆரஞ்சு சொருகணும். பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் ஹைட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு எட்டுதோ பாருங்கள், நான் அவ்வளோ தூரம் சொருகியிருக்கேன். கருப்பை சொருகிட்டு அப்புறம் தான் அந்த ஆரஞ்சு சொருகியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் எட்டரை வரைக்கும் சொருகிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போது எட்டரை வரைக்கும் சொருகிட்டு கட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் கைப்பிடி போட்டுட்டேன். இப்போ இன்னொரு பக்கம் சொல்லி கொடுக்குறேன். 1 2 3 4 4.5 அடியில் ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி ஒயரை அது அளவு வச்சு கட் பண்ணிக்கோங்க. 4.5 அடியில் நான் 4 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சுக்கிட்டு நம்ம 4 ஒயர் கைப்பிடி தான் போடுறோம். சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு வருது. இப்போது அதிலேருந்து இந்த பக்கம் அந்த கருப்பு பாருங்கள், அதுக்கும் கீழே இருக்க அந்த 2 மிக்ஸ்டு நாட்டு அந்த இடத்துல உள்ளார விட்டு 2 பக்கமும் ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரியாக சமமாக வச்சு பிடிச்சிக்கணும். சமமாக வச்சு பிடிச்சிக்கிட்டு இப்போ பாருங்கள், உள்பக்கத்தில் இருந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ஒயர், இந்த பக்கம் ஒரு ஒயர், ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் வச்சாச்சு. இப்போது ஏற்கனவே இருக்கிற ஒயர் மேலே இருக்கிறதுனால அடுத்த ஒயரை அடியிலேருந்து எடுத்துட்டேன். இந்த பக்கம் பாருங்கள், ஏற்கனவே அடியில் இருக்கிறதுனால மேலே கீழேன்னு கொண்டு வந்து இந்த கையில் பிடிச்சாச்சு. இப்போது ஏற்கனவே அடியில் இருக்கிறதுனால இப்போ இந்த பக்கம் மேலே கீழே. இப்போது இந்த பக்கத்து ஒயர் ஏற்கனவே மேலே இருக்குது, அதனால் கீழே எடுக்கணும். கீழே எடுத்துகிட்டு வந்து 2வது ஒயருக்கும் மேலே நம்மளை பார்த்து இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயருக்கும் கீழேன்னு வச்சாச்சு. இப்போ கடைசி ஒயர் எடுக்கிறோம். அந்த ஒயரை பாருங்கள், அடியில் எடுத்துகிட்டு மேலே கீழே. இந்த பக்கம் பாருங்கள், மேலே கீழே மேலே கீழே, இந்த மாதிரி மேலே கீழே, ஒன்று மேலேனா ஒன்று கீழேன்னு இருக்கணும். அந்த மாதிரி கொண்டு வந்து இந்த ஒயர் இந்த கையில் உள்ளது ஃபுல்லாக இந்த பக்கம் வந்துருச்சு, இந்த பக்கம் உள்ளது இந்த சைடு வந்துருச்சு. இப்போது அதுக்கு மேலே வந்து அந்த ஒரு கருப்பு லைன் மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு அந்த டாட் மாதிரி இருக்குல்ல அந்த கருப்பு பாருங்கள், அதுக்கும் பக்கத்தில் இந்த பக்கம் உள்பக்கம் விட்டு இந்த வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த 3வது ஒயரை அமுக்குங்க. 3வது ஒயருக்கும் மேலே, 2வது ஒயருக்கும் கீழே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் மேலேன்னு கொண்டு வந்தாச்சு. நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த கையில் இருந்தும் அதே மாதிரி அந்த ஹோல்ஸில் ஒரு டைம் விடுங்க. விட்டுட்டு இந்த ஒரு டைம் தான் விட போகிறோம். இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. எந்த ஒயர் தூக்கிட்டு இருந்துச்சோ ஃபஸ்ட்டு அந்த ஒயர்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் தான் நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு அந்த பாருங்கள், 3வது ஒயருக்கும் மேலே, 2வது ஒயருக்கும் கீழே, ஃபஸ்ட்டு ஒயருக்கும் மேலே இப்படி கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே சும்மா அடிப்பக்கத்தில் பாருங்கள் கொண்டு வந்துட்டேன். ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு அடிப்பக்கம் கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டு அந்த கேப்பில் எடுத்துகிட்டு வந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ லெஃப்ட்லேருந்து அடிப்பக்கமாக தள்ளி விட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்படி தான் மேலே கீழே மேலே அப்படின்னு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த ரைட் சைடு ஒயரு மேலே இருக்குது. நல்லா ஒரு டைமும் இழுத்துக்கோங்க. இப்போ அடியில் கொண்டு வந்துட்டேன். லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு மேலே கீழே மேலே இந்த கைக்கு வந்துருச்சு. இதே மாதிரியே ஒரு டைம் லெஃப்ட்லேருந்து கொடுத்தோம்னா ஒரு டைம் ரைட் சைட்லேருந்து கொடுக்கணும். வலது கை பக்கத்துலேருந்து ஒரு டைமு, இடது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம். அடிப்பக்கமாக தான் கொடுக்கணும். அடிப்பக்கத்தில் கொடுத்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டுட்டு அந்த கேப்பில் கொண்டு வந்து மேலே கீழே மேலேன்னு கொண்டு வரணும், வைக்கணும். வச்சு இந்த கைக்கு கொடுத்துடணும். பாருங்கள், இப்போ கொண்டு வந்துட்டு மேலே கீழே மேலே இந்த கைக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் வேறு ஒன்றுமே இல்லை, ஈஸி தான் இந்த கைப்பிடி. நீங்கள் பெரிய கூடையாக இருந்தால் உள் ஒயர் கொடுத்து கூட போடுறதா இருந்தால் போடலாம். நான் உள் ஒயர்லாம் கொடுக்கல, இது சின்ன ஒயரு, சின்ன கூடை தானே, அதனால் போதும். வெயிட் வச்சு தூக்குறதுல நம்ம பெரிய கூடைங்களுக்கே நம்ம 5 ஒயர் கைப்பிடி போடுவோம். உள் ஒயர் கொடுக்காத தான் போடுவோம், அது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நம்ம வேணும்னா உள் ஒயர் கொடுத்துக்கலாம், அது திக்காக தெரிகிறதுக்கு அந்த மாதிரி கொடுப்போம். அவ்வளோதான். ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஹைட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கருப்பு டாட் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு டைம் அந்த பக்கம் கூடையோடு சேர்த்து கட்டுற மாதிரி பண்ணணும்ல, அதனால் இந்த பக்கம் முடிக்கும் போதும் அப்படி தான் கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், அந்தாண்ட
இடது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம் அந்த மாதிரி கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டு அந்த கேப்பில் எடுத்து மேலே கீழே மேலேன்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த பக்கம் ரைட்லேருந்து ஒரு டைம் அதே ஓட்டையிலேயே விட்டுட்டு இந்த சைடும் அதே மாதிரி கொண்டு வந்து லாஸ்ட் ஒயரை தள்ளி விட்டு அந்த கேப்பில் எடுங்க. எடுத்து 3வது ஒயருக்கும் மேலே கீழே மேலே, அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்கள் அடுத்தது போதும். ஏன்னா ஹைட்டு அதுக்கும் கீழே இருக்க அந்த 2 நாட்லையே நம்ம விட்டுருவோம். அதனால் அந்த மிக்ஸ்டு நாட்டு வரும்ல, அது ஆரம்பித்த இடம் பாருங்கள், அந்த ஆரம்பித்ததுக்கு நேராக அந்த லைன் வரும். அந்த இடத்துல அப்படியே ஒரு ஒயராக பிசுறாமல் பார்த்து, அதாவது அந்த ரஃப்பாக இருக்கிற பக்கம் தெரியாமல் வளவள பகுதி தெரியணும். அதுக்காக இப்படி உள்ளார பிடிச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றா விடுங்க. ஒரு பக்கம் விடும்போது இன்னொரு பக்கத்தை நல்லா டைட்டாக கையில் பிடிச்சிருக்கணும், இல்லைன்னா கலைஞ்சிரும். அந்த மாதிரி விட்டுட்டு பிகினர்ஸாக இருந்தால் இந்த ஸ்டெப்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும்ல, புரியாதுல்ல அவங்களுக்கு, அதனால தான் சொல்கிறேன். ஏற்கனவே போட தெரிஞ்சவங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியும். இப்போ வளவளன்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது இது நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் வச்சோம், அதே மாதிரி பள்ளம் பகுதி அந்த மாதிரி ஒரு ஒயருக்குள்ளார ஒரு ஒயர் போகிற மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு முடிச்சு போடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த கை பக்கம் 4 அந்த கை பக்கம் 4 ஒயர் இருக்கும், அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போட்டுட்டு இப்போ அப்படியே கீழே வந்து சொருகி விட்டுருங்க. எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரம் சொருகி விட்டுறணும். அவ்வளோதான். டைட்டாக சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்படி கட் பண்ணி போட்டாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், கூடை நல்லா அழகாக வந்திருக்கு. நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கெலாம் இந்த மாதிரி கூடைகள் போட்டு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் 2 ரோல் லஞ்ச் பேஸ்கெட்டு எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.